Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான ஒரு உடனடி டிஃபன் எப்படி பண்ணலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான உருளைக்கிழங்கு இட்லி எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாங்க. இது வந்து ஒரு உடனடியா செய்யக்கூடிய ஒரு இட்லிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பயும் நம்ம சாப்பிட்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா நல்லா சுவையா இருக்கும். தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ கார சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த இட்லி செய்யறதுக்கு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு தான், வேக வைக்க வேணாம். பச்சையாக இருக்க உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது 2 உருளைக்கிழங்குமே. இப்போ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாங்க. இது 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. வறுக்காத ரவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்தது இருந்தாலும் பயன்படுத்தலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிராக இருந்தாலும் புளிக்காத தயிராக இருந்தாலும் பயன்படுத்தலாங்க. நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கு விழுது இருக்குங்க இல்லையா, அதை வந்து சேர்த்துருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு அரைக்கும் போதே அதில் இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதிலே ஓரளவுக்கு காரத்தன்மை வந்துடும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து தண்ணியாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது ஊறட்டும், போதும். இப்போ நம்ம மாவு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாவு ஊறினா போதுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய மாவு இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா. இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட இப்போ நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ஆப்ப சோடா சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஆப்ப சோடாக்கு பதிலாக ஈனோ கூட பயன்படுத்தலாம். ஈனோ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம குழியில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு ஆப்ப சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு குழியில் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் இப்போ எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி தெரியும். ரொம்ப தண்ணியாக இல்லை பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இப்படி வந்துட்டு தட்டி விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு செட் ஆயிரும். நான் இப்போ 4 தட்டு இதே மாதிரி ஊற்றிருக்கேங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 இட்லி கிட்ட வந்திருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் உள்ளார வந்து இட்லி ஸ்டாண்ட் வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க.
10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக சூடானதை எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் தடவிருக்கோன்றனால ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும். சூப்பராக டேஸ்டியான சாஃப்டான உருளைக்கிழங்கு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு இட்லியோட தக்காளி மிளகு சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தக்காளி மிளகு சட்னி எப்படி செய்யணுன்றது நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட காம்பினேஷனில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இன்றைக்கி நைட்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.